நிகழ்ச்சி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொளி என்ன விடயத்தை கொண்டு அமைப்போகுதுன்னு பார்த்தோம்னால், நாட்டுல சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ச்சியாக மழை பெய்து எல்லா இடங்களிலுமே வெள்ளக்காடாகத்தான் காட்சி அளித்திருக்கின்றது. அந்த வகையில இன்று நாங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த இடத்தை பாத்தீங்கன்னா வெள்ளத்தால எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு இந்த இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரோட்டால நாங்க நடந்து வரக்கூடிய மாதிரி இருக்கு. இதுக்கு 3 நாளைக்கு முன்ன பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு ஃபுல்லாவே தண்ணி, நடக்கவே இல்லை. அது ரோட்டு எங்கேன்னு தேடி பிடிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. டே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரோட்டு ஓரளவுக்கு முதல் இருந்த மாதிரி வந்துச்சுது. ரோட்டை பாக்குறவங்களுக்கே தெரியும். இது எந்த வீதின்னு பாத்தீங்கன்னா வவுனியா 3 முடிப்பு தச்சன்குளம் வீதி தான் இந்த வீதி. நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக பல வயல்கள் தண்ணி போய் வெள்ளம் பூண்டு எல்லாமே நாசமாகி இருக்குது. ஒரு விவசாயிட்ட தான் நாங்க கேட்க போறோம், என்ன மாதிரி சேதத்தை அவங்க தான் அனுபவிச்சிருப்பாங்க. அதை பற்றி எனக்கு கேள்வியில அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? லக்மால். லக்மால். இது உங்களோட காணி தானா? காணி வயல். இந்த வயல்ல என்ன மாதிரி மழையால எவ்வளவு? மழையால இதுக்கு நெல் பொழைச்சி பிஜி 300 இது எல்லாம் சேதம் கூட. சேதம் கூட. தண்ணி தான் 3 நாள் இருந்தது. இப்ப பாருங்க நெல்லி போட 2-3 தான் இருக்கு நெல்லி. இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த இடத்த பாத்தீங்கன்னா நெல்லு போட்டதுல ஃபுல்லாவே முளைக்கல. ஏன்னா எல்லா தண்ணியோட அடிச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அங்கங்கதான் முளைச்சிருக்குது. இது பாருங்க தண்ணி வரம்பு எல்லாம் ஒழிக்க போயிட்டு இப்ப திருப்பி போட அதுக்கு 1 லட்சம் போகும். 1 லட்சம் திருப்பி போடணும்னா 1 லட்சம் போகும். இதுக்கு முன்னமா எவ்வளவு செலவழிச்சு இதை போட்டு நீங்க? இதுக்கு உழுவுக்கு 20,000. உழுவுறதுக்கு 20,000. நெல்லிக்கு ஒரு புசல் 4,500. 5 புசல் வேணும். திருப்பி வரம் போட ஒரு குழிக்காரண்ட சம்பளம் 3,500. 3,000-3,500 போடுறது. இப்ப இது போட திருப்பி ஏறாது. இந்த நெல்லி பசலை போட தான் எடுக்க இருக்கு. இப்ப இதுக்கு பசலை போட்டாதான் கொஞ்சம் வரும். இவ்வளவு சேதம் மழையால நீங்க சரியா கஷ்டப்பட்டுட்டீங்க. எல்லாம் அழிஞ்சு நாசமாயிட்டு நிறைய காசும் உங்களுக்கு அநியாயமா போயிட்டுது. இவ்வளவு செய்தும் மழை இவங்களோட தொழிலையே இல்லாம ஆக்கிட்டு வயலெல்லாம் நிறைய காசு கொடுத்துதான் இந்த வயலே செய்யணும். நெல்லிற விலையும் அதிகம், அதுக்கு கூலி கொடுக்குற காசும் அதிகம். எல்லாமே இப்ப இந்த மழையால சரியா பாதிக்கப்பட்டுட்டு இனி திருப்பி இந்த வயலை உழவணும்டா அதுக்கு புரிம்பா காசு, அதுக்கு நெல் போடுறா காசு, இப்படி அதிகமா காசு தான் செலவாகி கொண்டிருக்குது. இந்த சீரற்ற காலநிலை காரணமாக விவசாயிகள் பெரிதும் பாதித்து கொண்டுதான் இருக்கின்றனர். அந்த வகையில இந்த விவசாயிட்ட நாங்க நிறைய கேள்வி கேட்டிருந்தோம். இவர் வயல் மட்டும் செய்யல, மரவழி செய்யவும் செய்திருக்கிறார். மரவழி ஃபுல்லாவே தண்ணி தான் நிக்குது. இன்னுமே அந்த தண்ணி போகல. இதை பற்றி சொல்றீங்களா? மரவழி ஒரு ஏக்கருக்கு கூட வச்சிருக்கு. இப்ப மார்க்கெட்ல 60-50 தான் போடுது. கிலோ 60-50 போடுது. இப்ப கரெக்ட் இல்லாம இது உள்ளுக்கு பலதா போயிருக்கு. தண்ணி இருக்கு. இப்ப கரெக்டா அரைவாசி இருக்கு, அரைவாசி இல்ல. அதுதான் இது கரெக்ட் இல்லாம இருக்கு. இப்ப மரம் எல்லாம் செத்து போயிருக்கு. பாருங்க மஞ்சள் அடிச்சிருக்குது. பாத்தீங்கன்னா மஞ்சள் அடிச்சிருக்குது இலை எல்லாமே. தண்ணி கூட வந்தா தான் இப்படி. தண்ணி கூட வந்தாதானா இப்படி மஞ்சள் இலை மஞ்சள் ஆகுமான்னு சொல்லியிருக்க. இதை இனி அவங்க அறுவடை செய்து சந்தையை குடுக்கலாத நிலைமையில இருக்கிறாராம். இதெவ்வளவு உங்களுக்கு லாஸ்ட் மரவழியால? இதுக்கு இது 6 மாசம் தான் வச்சது. இது செலவு கொஞ்சம் ஒரு 2 லட்சம். எவ்வளவு துண்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? இப்ப 1.5 ஏக்கர் இருக்கு. 1.5 பகுதிக்கு வச்சிருப்பார். அது 2 லட்சம் அவருக்கு லாஸ்டா. பாத்தீங்கன்னா மரவழியார் புடிங்கிருக்கேர். பாத்தீங்கன்னா மரவழிய பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட்ல இருக்க மாட்டேன். இது நல்ல கிழங்குன்னு சொல்றார்.
இந்த கிழங்கு வந்து மார்க்கெட்ல எடுக்க மாட்டாங்க, ஏண்டா இது கருப்பா போயிட்டு பழுதா போயிட்டான். இந்த கருப்பு படிஞ்சபடியே இந்த கிழங்கு வந்து பழுதா போயிட்டான். அப்ப இப்படி தான் எல்லா கிழங்குமே இருக்குன்னு சொல்றேன். இன்றைய காணொலி ஊடாக நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி பார்த்திருந்தோம். இது போன்று இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லெக்ஸி மற்றும் எங்களது கேமராமேன் கஜோ.